ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம். கேரளாவின் திருச்சூர் மாவட்டத்துல பாத்திமா என்ற மாணவி வந்துட்டு இருக்கா. அவருடைய குடும்பம் ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்கு. பாத்திமாவோட வயது 20 தான். அவருடைய அப்பா தொழிலதிபர், மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். பாத்திமாவுக்கு எல்லாமே ஓவியம் வரைகிறது தான் அவருடைய வாழ்க்கை. திருச்சூர் மாவட்டம் நவாஸ் என்ற கல்லூரியில ஓவியத்தை தேர்ந்தெடுத்து படிச்சிட்டு இருக்கா. இப்ப கல்லூரியில ஒரு சிறந்த மாணவியா பாத்திமா விளங்குறா. அதுல முக்கியமா அவருடைய தோழி. பாத்திமாவோட தோழிக்கும் ஓவியம் ரொம்பவே பிடிக்கும். பாத்திமா தனது மனதில் உள்ளதை எல்லாவற்றையுமே தோழி கூட பகிர்ந்துப்பா. இப்ப அதே கல்லூரியில படிக்கிறவன் தான் அமீர் என்ற ஒரு இளைஞன். அவங்க கூடயும் பாத்திமா ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருக்கா, ரொம்ப பழகிட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள காதல் இருந்தது. இப்படியே அவளுடைய வாழ்க்கை சந்தோஷம் போயிட்டு இருக்கு. பாத்திமாவோட வாழ்க்கை ஓவியம் வரைகிறதும் அதை எப்படியாவது பெரிய அளவுல உலக அளவுல கொண்டு சேர்க்கணும்ன்றதுதான் பாத்திமாவோட ஆசை. அதுக்காக ஒரு பெரிய ஓவிய கூட அமைக்கலாம் அப்படின்னு பாத்திமாவும் பாத்திமாவோட தோழியும் திட்டம் போட்டு இருக்காங்க. இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் திடீர்னு பாத்திமாவோட அப்பாவுக்கு அவருடைய தொழில மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்படுது. அவருடைய தொழில நஷ்டம் ஏற்படுது. இதனால ஒரு நிமிஷம் இடிஞ்சு போறாரு பாத்திமாவோட அப்பா. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்பதான் பாத்திமா ஒரு நாள் வீட்டுக்கு வரா. பாத்திமாவை தனியா கூப்பிடுறாரு. நம்ம எல்லோருடைய வாழ்க்கையும் உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. பாத்திமாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு அவ கேக்குறா. எனக்கு தொழில மிகப்பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு. எனக்கு துபாயில ஷேக் ஹமாட்டி அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவரு உன்னை ரொம்ப நாளா கேட்டிருந்தாரு. அவரை நீ கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய கடன் அனைத்துமே அடைச்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு பாத்திமா ஒரு நிமிஷம் இடிஞ்சு போறா. அவளுடைய கனவு அனைத்தும் இழுத்து மூடப்படுது. இப்ப அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்பா வேற வழி இல்லையாப்பா அப்படின்னு அவ கேக்குறா. இதுதாம வழி, இல்லனா நம்மளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும். நம்ம எல்லோருமே மருந்து குடிச்சு தான் சாவணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. பாத்திமாவோட அம்மா வந்து இதுக்கு சம்மதிச்சுனா சகோதரிகளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்திமாவுக்கு வேற வழி இல்ல. இப்ப சரி அப்படின்னு ஒப்புக்கொள்றா. இப்ப திருமண ஏற்பாடும் நடக்குது. இப்ப துபாயில இருந்து ஷேக் ஹமாட்டி தனி விமானம் மூலமா வராரு. அவருக்கு ஒரு உதவியாளர், ஒரு மருத்துவர் அப்படின்னு அவர் கூட வராங்க. இப்ப திருச்சூர்ல ஒரு பெரிய ஒரு மஹால்ல திருமணம் நடக்குது. திருமணத்தின் போது பாத்திமா இடிஞ்சு போறா. அவளுடைய மனதுல அமீர் குடியிருக்கான். அவ கண்ணீர் விடுறா. இந்த நேரத்துல தான் ஷேக் ஹமாட்டி பாத்திமாவை பாக்குறான். ஷேக் ஹமாட்டிக்கு 70 வயசு. அந்த நேரத்திலயும் பாத்திமாவை பார்த்து சிரிக்கிறான். அவரும் விலையுயர்ந்த உடைய அணிஞ்சிருக்காரு. பாத்திமாவுக்கும் விலையுயர்ந்த உடைய கொடுக்குறாரு. இப்ப மிகப்பெரிய அளவுல கல்யாணமும் நடந்து முடியுது. இப்ப ஷேக் ஹமாட்டியும் பாத்திமாவும் துபாய்க்கு போறாங்க. துபாயில மிகப்பெரிய ஒரு அரண்மனை. அந்த அரண்மனையில ஒரு கைதி போல பாத்திமா இருக்கா. அவளுக்குன்னு தனியார ஒதுக்கப்படுது. இப்ப ஷேக் ஹமாட்டிக்கு ஏற்கனவே 4 மனைகள் இருக்காங்க. நிறைய வாரிசுகளும் இருக்கு. அவங்க எல்லாருமே பாத்திமாவை ஒரு தொல்லையா நினைக்கிறாங்க. முக்கியமா நம்மளுடைய சொத்துக்களுக்கு புதிய வாரிசு வந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கு எல்லாமே கோபத்துல இருக்கிறாங்க. இந்த இடத்துல பாத்திமாவை பார்த்து எல்லாரும் வெறுக்கிறாங்க. ஆனா ஷேக் ஹமாட்டியோ அமைதியா வீட்டுல ராச்சிட்டு போறாரு. இப்ப ஷேக் ஹமாட்டியும் பாத்திமாவும் தனி அறையில உட்காந்துருக்காங்க. இந்த இடத்துல தான் ஷேக் ஹமாட்டி சொல்றாரு, எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க போறேன் அப்படின்னு அவர் படுத்திருக்காரு. இப்ப பாத்திமாவும் நிம்மதி அடைகிறா. அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு ஷேக் ஹமாட்டிய திரும்பி பாக்குறா. ஆனா ஷேக் ஹமாட்டி அப்படியே அசையாம அப்படியே படுத்திருக்காரு. இப்ப அவளுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. என்ன அசையாம படுத்திருக்காரு அப்படின்னு, மணி என்ன ஆகுது அப்படின்னு பாத்திமா கேக்குறா. ஆனா ஷேக் ஹமாட்டி அசையாம அப்படியே படுத்திருக்காரு. இப்ப பாத்திமாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. என்ன அசையாம படுத்திருக்காரு அப்படின்னு ஷேக் அப்படின்னு அவர் சொல்றா. இப்ப அவர் அசையாம படுத்திருக்கிறத பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆவரா. இந்த இடத்துல மூச்சு பேச்சு இல்லாம அப்படியே கிடக்குறாரு. இப்ப அவருடைய அலற சத்தம் கேட்டு வெளியில இருந்து எல்லாரும் ஓடி வராங்க. இப்ப ஷேக் ஹமாட்டி இறந்துறாரு. இந்த செய்தி துபாய் முழுவதும் மீடியாவில மிகப்பெரிய அளவுல பரவுது. பரபரப்பா எல்லாரும் செய்தி போடுறாங்க. அது ஷேக் ஹமாட்டி தனது 20 வயது மனைவியோட திருமணமாயி முதலின் போது அவர் இறந்திருக்காரு அப்படின்ற செய்தி அந்த நாடு முழுவதும் பரவுது. இப்ப அவங்களுடைய முதல் சந்தேகம் பாத்திமா மேலதான் இருக்கு. இப்ப அதை விசாரிக்க தனிப்பட அமைக்கப்படுது. இப்ப துபாய் நாட்டு போலீஸ் அதிகாரி அமீனா ரொம்ப கண்டிப்பானவங்க. இப்ப அவங்க இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிறாங்க. பாத்திமாவை தனிமைப்படுத்தப்படுறாங்க. இப்ப பாத்திமாவோட வந்து எதுக்காக ஷேக்க கொன்ன அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இப்ப பாத்திமா சொல்றா, எனக்கு எதுவுமே தெரியாது, நாங்க 2 பேரும் ரூம்ல இருந்தோம், கொஞ்ச நேரத்திலேயே அவர் அசையாம இருந்தாரு அப்படின்னு அவர் சொல்றா. ஆனா இதை நம்ப மறுக்கல. இப்ப இந்த செய்தி இந்தியா முழுவதும் பரவுது. இப்ப கேரளாவிலயும் இந்த செய்தி பரவுது. இப்ப அவங்களோட குடும்பத்துல எல்லோருமே இடிஞ்சிடுறாங்க. அதுவும் கேரளாவில முக்கியமா இப்படி செய்தி பரவுது. தனது கடன் அடைக்கிறதுக்காக 20 மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஆனா அவருடைய மகள் முதலின் போது கொலை செஞ்சிட்டா அப்படின்னு எல்லா ஊடகங்களும் செய்தி பரப்புது. அமீருக்கும் இந்த செய்தி வருது. அமீர் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறான். இப்ப உடனடியா நான் பாத்திமாவுக்கு உதவுறான் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா பாத்திமாவோட பெற்றோர்கள் அவனை கண்டிக்கிறாங்க. இப்ப பாத்திமாவோட வழக்கு நீதிமன்றத்துக்கும் வருது. விசாரணை நடத்தப்படுது. பிரேய பரிசோதனை அறிக்கை, மருத்துவ அறிக்கை வருது. இப்ப அதுல ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொன்னது தெரிய வந்திருக்கு. இந்த இடத்துல தான் அமீனா இப்படி சொல்றாங்க, பாத்திமா ஒரு இரவு தான் ஷேக் ஹமாட்டியை பார்த்திருக்கா. அதனால பாத்திமா இந்த கொலை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்ல, வேற ஏதோ நடந்திருக்கு, வேற யாரோ தான் இந்த கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னும் அவருடைய குடும்பத்துல, அதாவது ஷேக் ஹமாட்டியோட மனைவிகள் மீது சந்தேகம் போகுது. இப்ப அவங்க 2 மனைவிகளையும் விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஷேக் ஹமாட்டியோட உதவியாளரையும் விசாரிக்கிறாங்க. ஆனா அவருடைய உதவியாளர் எதுவுமே தெரியாது அப்படின்னு தொழில் ரீதியா சில விஷயங்களை மட்டும் அவர் சொல்றாரு. இப்ப அவங்களுக்கு எதுவுமே புரியல. மேலும் ஷேக் ஹமாட்டியோட அவருடைய அலுவலகம் முழுவதும் சோதனை செய்யறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் வெளிப்படுது. ஷேக் ஹமாட்டியோட பழைய தொழில் கூட்டாளியான ஷேக் நவாப் பேரு அடிபடுது. அவருக்கு ஏகப்பட்ட கடன் கொடுத்தது அதுல தெரிய வந்து
வந்திருக்கு. உடனடியா இப்ப நவாப்பை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. இப்பதான் பல விதமான அதிர்ச்சி தகவலும் வெளிவருது. அதாவது சேகமாட்டி நவாப்புக்கு பெரிய அளவுல கடன் கொடுத்திருக்காரு. அதாவது 1000 கோடி அளவுக்கு கடன் கொடுத்திருக்காரு. இப்ப சில வருஷம் முடிஞ்ச பிறகு இப்ப சேகமாட்டி அந்த கடனை திரும்ப கேட்டிருக்காரு. இந்த இடத்துல தான் அவர் கொடுக்க மறுத்ததாகவும் மேலும் உன் மேல வழக்கு தொடர போறோம் அப்படின்னு சொன்னதாகவும் இந்த இடத்துல தான் நவாப் திட்டம் போட்டு சேகமாட்டியோட உதவியாளர் காலித்துக்கு பெருமளவுக்கு பணம் கொடுத்து இப்ப அவர் வலையில வீழ்த்துறாரு. இந்த இடத்துல தான் சேகமாட்டியை கொல்றதுக்கு 2 பேர் திட்டம் போடுறாங்க. உனக்கு பெரிய லெவல்ல பணம் தரேன், அதாவது 5 கோடி ரூபா பணம் தரேன், இப்ப சேகமாட்டியை முடிச்சிரு அப்படின்னும் அவர் சொல்றாரு. இந்த இடத்துல தான் சேகமாட்டியோட உணவுலையும் தண்ணீர்லயும் ஸ்லோ பாய்சன் கலந்து தினந்தோறும் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இந்த விஷயம் வெளியே வரல. ஆனாலும் அவர் இறக்கல. இந்த இடத்துல தான் சேகமாட்டி திருமணம் செய்யறாரு. இப்ப அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. இப்ப முதல் நாள் இரவே அதிகமான மருந்து கொடுத்துட்டா இப்ப அவரு இறந்துடுவாரு. இந்த பழி வந்து பாத்திமா மேல விழும், செய்தி வரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அதிகமான பாயசத்தை அங்க கலக்குறாங்க. இப்ப அது சேகமாட்டி கொடுக்கப்படுது. இந்த இடத்துல தான் சேகமாட்டி இறக்குறாரு. இந்த உண்மை வெளிவந்ததும் துபாய் நகரம் முழுவதும் அதிர்ந்து போகுது. இப்ப பாத்திமாவும் விடுதலை செய்யப்படுறாரு. பாத்திமாவோட குடும்பத்துல எல்லோரும் நிம்மதியாகிறாங்க. இப்ப அவருடைய கண்ணீர் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவ அந்த துபாயில இருந்து முற்றிலும் விடுதலை ஆகிறா. அவருடைய பாத்திமா வீட்டுல அவங்களுடைய கடனும் முற்றிலும் அடைக்கப்படுது. நேரா இந்தியாவுக்கு வந்த பிறகு அமீரை சந்திக்கிறா. அமீரும் நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான். இந்த செய்தி அதுக்கு பிறகு ஊடகம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சது, பரபரப்பா பேசப்படுது. ஓகே, இந்த வீடியோ பிரச்சனை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.